ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் வாழ்ந்தால் தமிழே வாழும். நாம் தமிழர்கள். வடமொழி வேதங்களை ஆழ்வார்கள் தங்கள் உள்ளத்தில் தேக்கிக் கொண்டு செந்தமிழில், இனிய தமிழில், எளிமையான தமிழில் 4000 திவ்ய பிரபந்தமாக கொடுத்துள்ளனர். இவற்றை அருளிச் செயல்கள் என்று கொண்டாடுகிறோம். ஆழ்வார்கள் அருளிச் செய்தவை எவ்வளவு உயர்ந்த தமிழ்ச்சொல்! வடமொழி சிறந்தது. தமிழ்மொழி அதற்கு சமமானது மட்டுமல்ல, அதையும் காட்டிலும் சிறந்தது. அப்படித்தான் ஆழ்வார்கள் அதை நிலைநாட்டியுள்ளனர். அப்படித்தான் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதியவர்களும் நிலைநாட்டி உள்ளனர். அதில் இப்போ முதல் திவ்ய பிரபந்தமாம் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் பாடினது. அதன் பொருளைத்தான் பார்த்து வருகிறோம். ஆழமான பொருள். 11வது பாடலில் உள்ளோம். அல்வழக் கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு படவடியேன். இதில் அல்வழக்குன்னா என்னங்கிறத விளக்கமாக நேற்றே கூறிவிட்டேன். வழக்கல்லாதது, இந்த குற்றங்கள்லாம் நம்ம இடத்துல கிடையாது. உடம்பையும் ஆத்மாவையும் ஒன்றுன்னு நினைக்கிறது. ஆத்மா தானே வாழ்ந்துக்கிறவர், பெருமானெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை, இறைவனுக்கு படிந்தவரே இல்லை என்று தப்பாக புரிந்து கொள்வது. பகவானிடத்தில் போயிட்டு அவரை துதி பாடுவதை விட்டுவிட்டு ஆறாரோ நமக்கு சோறு கொடுத்தார்கள், உண்டு கொடுத்தார்கள், தோத்திரம் செய்ய வேண்டிதான். ஆனால் யாரும் தெய்வமாக முடியாது. அப்படி பெருமானையே தெய்வமாக கொள்ளுதல். அப்புறம் பெருமானிடத்தில் போயிட்டு ஏதோ சின்ன சின்ன பலங்களை கேட்டுதல், ஞானத்தை விட்டு பக்தியை விட்டு கண்டதையும் கேட்டல், இதுவும் குற்றம். நமக்கு வேண்டிய நல்லதுகளை கேட்டுக்கணும். ஆரம்ப சமயத்தில் சின்ன குழந்தைகளாட்டம் நாம் அவர்கிட்ட என்ன வேணுமோ கேட்டுக்கலாம். ஆனால் பக்தி முற்ற அவரிடத்தில் அவரையே கேட்க வேண்டும். அவரை பற்றின அறிவு, அவரை பற்றின பக்தி, மேலும் மேலும் தொண்டர்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு, இவற்றைத்தானே கேட்டு பெற வேண்டும். இதெல்லாம் தான் நம்மகிட்ட ஏற்பட வேண்டிய நல் வழக்குகள். இப்போ என்ன சொல்ல வரார் பெரியாழ்வார்? செல்வநம்பின்னு ஒருத்தர் திருக்கோட்டியூரில் இருந்தார். அவர் அல்வழக்குகள் இல்லாதவர். அல்வழக்கு ஒன்றுமில்லா அணிகோட்டியர்கோன். அப்போ பெரியாழ்வார் படி எது நல்வழக்கு? இதெல்லாம் அல்வழக்குன்னு தள்ளிவிட்டால் எது நல்வழக்கு? பெருமானுக்கும் பிராட்டிக்கும் மங்களாசாசனம் பண்ணுவது, பல்லாண்டு பாடுவது, அடியார்கள் குழாங்களோடு சேர்த்து அவனுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படட்டும், எல்லா நன்மைகளும் ஏற்படட்டும் என்று பல்லாண்டு பாடிக்கொண்டே வாழ்நாள் முழுவதும் பல்லாண்டு பாடுவது. அதுதான் அல்வழக்கு ஒன்றுமில்லா அணிகோட்டியர்கோன். திருக்கோட்டியூர் இந்த பூலோகத்துக்கே ஆபரணத்தை போல உள்ளதான். இதே பெரியாழ்வாருடைய பெண் மகள் ஆண்டாள். அவள் தன்னுடைய திருப்பாவையில் பாடும்போது அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோதை, ஸ்ரீவில்லிபுத்தூரை பூலோகத்துக்கு அணி போன்றது என்று கூறுகிறாள். ஆனால் இப்போ பெரியாழ்வார் தகப்பனார், அவர் பாடும்போது திருக்கோட்டியூரை பூலோகத்துக்கு அணி போன்றது. ஒரு பெண் அடியல் அணிந்து கொள்ளலாம், மாலை முத்து மாலை போட்டுக்கொள்ளலாம், அது அணிகலன். அதே போல் இந்த பூமியில் எத்தனையோ இடங்கள், எத்தனையோ திருத்தலங்கள், இதுக்கெல்லாம் எது அணி சேர்த்தா போல இருக்கும்? திருக்கோட்டியூர். அதனால தான் அணிகோட்டியர்கோன் என்கிறார். கோஷ்டியாக, கூட்டமாக தேவர்கள் அனைவரும் கூடி எப்படி கம்சனை முடிக்கலாம், எப்படி ஹிரண்யகசிபு அழிக்கலாம், எப்படி ராவணனை முடித்து பூலோகத்தை காப்பாற்றலாம் என்று பெருமானோடே கலந்து ஆலோசித்த இடம். அதனால தான் இது கோஷ்டிபுரம். கோட்டியூர் தமிழ், கோஷ்டிபுரம் வடமொழி. அல்வழக் கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தரிசிக்கணும். புதுக்கோட்டை போயிருக்கோம் இல்லையோ, அதுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா திருக்கோட்டியூருங்கிற க்ஷேத்திரம். ஒரு பக்கம் திருமையம், இன்னொரு பக்கம் திருக்கோட்டியூர். திருக்கோட்டியூர் மலைக்கட்டு க்ஷேத்திரம். மலைக்கு மேலே பெருமாள் இருக்கிற இடம் இருக்குது. இப்போ ஷோலிங்கர் சோழசிம்மபுரத்தில் யோக நரசிம்ம சுவாமி 1300 படிக்கட்டு ஏறணும். 7 மலை ஏறினா தான்
திருமலையப்பனை தரிசிக்கிறதுக்கு போக முடியும். இதெல்லாம் பெரிய பெரிய மலை. இப்போ காஞ்சிபுரம் சின்ன மலைக்கட்டு, திருவள்ளரை சின்ன மலைக்கட்டு, திருவாட்டாறு மலைக்கட்டு, இப்படி என் சொல்லிட்டு இருக்கிற திருக்கோட்டியூர் மலைக்கட்டு அப்படின்னா கொஞ்சம் தான், ஒரு 20-25 படி இருக்கும்னு வச்சுங்களேன். ஏறினா அந்த மலையில் பெருமாள் சயன திருக்கோலத்தில் எழுந்துருளி இருக்கிறார். சௌமிய நாராயண பெருமாள், திருக்கோட்டியூர் நரகநாசன். அந்த ஊரில் வாழ்ந்த பெரியவர் இவர். அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன். அணிகோட்டியில் இருக்கிற பெரியவர், எல்லாருக்கும் அவர் முன்னோடியாக திகழ்வராம். அவரை பார்த்து தான் பக்தியை அனைவரும் கற்றுக்கொண்டனராம். அணிகோட்டியர்கோன் செல்வனைப் போல. அவர் செல்வன். அவருக்கு இருந்த செல்வம் என்ன? அபிமான துங்கன். இதைத்தான் நான் கடந்த நாளே சொன்னேன். அபிமானம் அதிகமாக இருக்கணுமா, அபிமானம் குறைவாக இருக்கணுமா? துரபிமானம் இருக்கவே கூடாது. இப்போ கர்மத்தாலே நம்ம எத்தனையோ நாளாக பாபங்கள் பண்ணியிருக்கோம். பாபத்தினால தானே ஆணவத்தோடு திரியிறோம். அந்த அபிமானம் கூடவே கூடாது. ஆனால் இவர் என்ன தெரியுமா அபிமானம் சொல்கிறார்? உங்களுக்கு இன்னொரு பாட்டு தெரியுமே, ஆண்டாளுடைய பாடல் திருப்பாவை. அதில் 22வது பாசுரம், அங்கண்மான் ஞாரத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல். அபிமான பங்கம் அப்படின்னா அபிமானம் கூடவே கூடாது, ஆணவம் கூடாது. ஆனால் இப்போ தகப்பனார் பெரியாழ்வார் சொல்லிட்டுருக்கார் அபிமான துங்கன், நிறைய ஆணவத்தோடு இருக்கிறவர்னு. ஆணவம் கூடுமா? பெரியாழ்வார் சொல்கிறபடிக்கு ஆணவம் கூடாதா? மகள் ஆண்டாள் சொல்கிறபடிக்கு கூடும் கூடாது. சாமி இப்படின்னா ரெண்டும் கட்டான் சாட்சி சொல்கிறீர். இப்போ ஆணவம் கூடுமா, ஆணவம் கூடாதா? புரியறதுக்காக ஒன்று சொல்கிறேனே. 30 நாள் திருப்பாவை உபன்யாசம் முடிஞ்சது. ரொம்ப நல்லா நடந்தது. நித்தியம் 1000-1500 பேர் வந்து கேட்டால் முடிய போகிறது 30வது நாள் வங்கக்கடல் கடைந்தா சாற்று முறை பாசம். அப்போ நடத்துகிறவாரான் இருப்பாளோ இல்லையோ, அவர்கள் வந்து என்னம்மா சொன்னார், இவர் தான் வாசஸ்பதி, இவர் தான் சரஸ்வதி தேவி, ஹயக்ரீவ பெருமாளை இவர் தான், இவர் நாக்கில் தான் என்னென்னமோ ஒரு வித்வானை ரொம்ப தூரம் கொண்டாடினார். அதெல்லாம் அடி எனக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ இனிமே தான் ஆச்சாரிய அனுகிரகத்தால் அதெல்லாம் கிடைக்கணும். ஏதோ ஆசையினால் கொண்டாடிட்டு இருக்கீள், இந்த பெருமையெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கணும். சொல்லிவிட்டோம். இந்த நடத்துகிறவர் என்ன பண்ணார், இவர் மறுக்க முடியாத ஒரு பெருமையை எப்படியானு சொல்லணும். நாம் இவரை ரொம்ப நன்னா பேசுகிறார், ரொம்ப அழகாக உதாரணங்கள் சொன்னார்னத்தானே இவர் மறுக்கிறார், இல்லை இல்லைங்கிறார். இவர் மறுக்கவே முடியாத ஒன்று சொல்லுவோம். அவர் யோசித்து திட்டம் போட்டு அடுத்த 10 நிமிஷம் பேசினார். இந்த சுவாமி யார் தெரியுமோ? நம்மாழ்வார்னா உருகிறவர், ராமானுஜர்னா அவர் திருவடியை கெட்டியாக பிடிச்சின்றவர், நாதமுனிகள்னு சொன்னாரே ஆசையோடு இருக்கிறவர், பிரஹ்லாதனுக்கு தொண்டர், விபீஷணனை போல குணம் வேணும்னு ஆசைப்படுறவர், அவ்வளோ உயர்ந்தவர். இப்படின்னு அவர் பேசினார். இப்போ இந்த பேசுகிறவன் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? அதெல்லாம் எனக்கு ஒன்று நம்மாழ்வார் சம்பந்தம்லாம் கிடையாது, எனக்கு ஒன்றும் பிரஹ்லாதனை பற்றி கவலையே இல்லை, இப்போ எனக்கு ஒன்று விபீஷணனை போல பக்தி இல்லை சொல்ல முடியுமா? நீர் படிச்சிருக்கீர், நீர் பணக்காரன்னு சொன்னால் இல்லை இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பெரியவனுடைய திருவடினா அவர் தொண்டன்னு சொன்னால் ஆமாம் எனக்கு பிரஹ்லாத சம்பந்தம் உண்டு, எனக்கு விபீஷணனை போல இருக்கணும், நான் அப்படித்தான் நாதமுனிகளை அனுபவித்தேன் என்று தைரியமாக தலையை நிமிர்க்கணும் இல்லையோ? அப்போ தலையை நிமிர்ற இடமும் இருக்குது, தலை குனிய வேண்டிய இடம் இருக்குது. நம்முடைய பணம், நம்முடைய பிறவி, நம்முடைய படிப்பு, நம்முடைய அழகு என்று கொண்டாடினால் கிடையாது கிடையாதுன்னு தலை குனிஞ்சு நிற்கணும். அப்படி இல்லாமல் நம்ம முன்னோர்களுடைய தொடர்பு சொல்லி நம்மளை கொண்டாடினால், இவர் சிறந்த பக்தர்னா இல்லை இல்லை சுவாமி எனக்கு பக்தி எல்லாம் கிடையாது, நான் பக்தனாலாம் இருக்க போகிறது இல்லை சொல்லிக்க முடியுமா? அப்போ உண்டு உண்டுன்னு தானே சொல்லணும். இந்த செல்வ நம்பி அப்படிப்பட்டவராம். இவர் திருக்கோட்டியூரில் சிறந்த பக்தர், இவர் தான் பெருமானுக்கு தொண்டு புரிந்திருக்கிறவர், பெருமானுடைய அருளை பெற்றவர் அப்படின்னு சொன்னாலே தைரியம். ஆமாம் அபிமானம் உண்டு, அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே. அப்போ அது தாராளமாக அந்த ஆணவம் இருக்கலாம். இதுக்கு சாத்விக அபிமானம்னு சொல்லுவார்கள், சாத்விக அகங்காரம்னு சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். ஆகவே அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே. இவருக்கு என்ன செல்வம்? பேரே செல்வ நம்பி. அவருக்கு ஏதோ செல்வம் இருக்குப்போ, ஏதான ஒரு 2 கோடி 3 கோடி 10 கோடி இருக்குமா, என்ன செல்வம் ஏதானு வாங்கிக்கலாமா என்றெல்லாம் கணக்கு போட வேண்டாம். அந்த செல்வம்லாம் அவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட இருந்தது ஞானம், பக்தி, வைராக்கியம், கைங்கரியம், ஸ்வரூப பிரயுக்தமான செல்வங்கள். ஸ்வரூபம் நாம் பெருமானுக்கு அடிமைங்கிறதுக்கு தகுந்து இருக்கிற செல்வம் அது வேணுமே. லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னஹான்னு ராமாயணத்தில் ஸ்லோகம். லக்ஷ்மணன் அவனுக்கு ஏன் தெரியுமோ பேர்? சிறந்த லக்ஷ்மி, சிறந்த செல்வமுடையவர்னு வால்மீகி கொண்டாடுறார். சல்லிக்காசு இல்லை, மாந்தோல் மரவரி போட்டுண்டு 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன லக்ஷ்மணனுக்கு செல்வம்னால், அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே. ராமா உனக்கு என்னென்ன கைங்கிரம் உண்டோ ஒன்று விடாமல் நம்ம தந்தையார் தசரதன் என்னெல்லாம் உனக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பரோ அத்தனையும் பண்ணுறேன், எனக்கு கொடு, நீ பார்த்து சொல்லு. அகம் சர்வம் கரிஷ்யாமி, நீ பார்த்து சொல்லு, செய்கிறேன் நான் இல்லையோ. தொண்டு செல்வம், கைங்கரிய செல்வம் அதுதானே தேவை. இப்போ வெறும் பணம் இருந்துட்டா போருமா? ஆன்மீகத்தில்
தொண்டு புரிந்தால்தான் செல்வமே, வெறும வெட்டிக்கிருந்தால் செல்வம் ஆகாது. ஆகவே தான் இங்கே இப்போ லக்ஷ்மணனைப் போலே, பிரஹ்லாதனைப் போலே, ஜட்டாயு ராமனுக்கு கைங்கரியம் பண்ணா போலே செல்வ நம்பி தொண்டு புரிந்தவர். செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். அப்படிப்பட்டவரை போலே செல்வன், செல்வனைப் போல திருமாலே, திருமால் அந்த செல்வனியம் போலே பெருமானே அடியேனும் உனக்கு அடிமை. திருமால்னால் திரு மால், ஸ்ரீ மகாலட்சுமி, திரு மால் நாராயணன். அப்போ ஸ்ரீமன் நாராயணன், திருமால், ஸ்ரீயப்பதி. இந்த சம்பிரதாயத்திலேயே பெருமை தனித்து நாராயணனையும் பற்றுவதில்லை, தனித்து மகாலட்சுமியையும் பற்றுவதில்லை, ரெண்டு பேரையும் சேர்த்து தான் பற்றுகிறோம். அதனால தான் திருமால் மிதுனசேஷின்னு சொல்லுவார்கள். மிதுனம்னா ரெட்டையொல்லியோ, இவா ரெண்டு பேரும் சேர்த்து. அதனால தான் தாயார் சன்னதிக்கு போய் தரிசித்து கொண்டு தான் பெருமாள் சன்னதிக்கே போகிறது. சனாதன தர்மம், இந்து தர்மத்தினுடைய பெருமையே தாயார் இல்லாமல் எந்த பெருமாள் இருக்கா சொல்லுங்க? பிரம்மான்னு போனால் சரஸ்வதி தேவியை வணங்கி கொண்டு தான், சிவன்னு போனால் பார்வதி தேவியை வணங்கி கொண்டு தான், திருமால்னு போனால் பேர்லேயே வச்சுனுட்டார் திருவை வணங்கி கொண்டு தான், லக்ஷ்மி கோவிலுக்கு போயிட்டு தான் பெருமாள் சன்னதிக்கே. அப்போ இந்த தர்மத்துக்கே பெருமை ஆணுக்கும் பிரதிநிதி, பெண்ணுக்கும் பிரதிநிதி. தனித்து ஒரு ஆணை மட்டும் தெய்வமாக தொடர்றதில்லை, இருவரையும் சேர்த்துத்தானே தொழுகிறோம். திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். அப்போ நன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? வேத காலத்திலேருந்து இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் பெண் தெய்வத்தை தொழுதுதான் பெருமானை தொழ வேண்டும், இருவரையும் சமமாக கொண்டுதான் நாம் தொண்டு புரிய வேண்டும். எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கா பாருங்க. அப்போ ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு மட்டும் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து கோலுக்கு போகிறோம், ரெண்டு பேரையும் சேர்ந்து தொழ போகிறோம். அப்போ எவ்வளவு தூரம் எல்லாரையும் ஒத்துக்கொண்டு அரவணைத்து போய் கொண்டிருக்கிற சனாதன தர்மங்கிறத புரிஞ்சுப்போம். திருமாலே நானும் உனக்கு பழவடியேன், நானும் அடியேனும். இந்த நானும்ங்கிறது எதுக்கு ஒரு உம்மு? நான் உனக்கு பழவடியேன்னு சொன்ன போறாதா? அது எதுக்கு நானும்னு சொல்கிறாருனால், எங்கேயோ சுற்றி திரிஞ்சுட்டு இருந்தால் நானும் போத்த ரொம்ப எப்போவோ நமக்கு பின்னாடி கிளம்பினார். நம்ம ஸ்ரீரங்கம் உற்சவங்கிறதுக்காக போகிறோம்னு வச்சுங்க. நம்ம முன்னாடி கிடுக்கிடுன்னு கிளம்பிட்டோம். அவர் இனிமேல் பொட்டி கட்டி எல்லாத்தையும் கட்டிட்டு கிளம்புறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும்னு வச்சுங்களேன். வண்டி ஏறணும், நம்ம கிடுக்கிடுன்னு வந்துட்டோம், ரயில் வண்டி ஏறிட்டோம். வந்தார், அவரும் எப்படியோ வண்டியை பிடிச்சிட்டார், ஏறிவிட்டார். நாம் அவர் பார்த்து, எப்படி நீ எனக்கு 2 மணி நேரம் ஆகும்னு நினச்சிருந்தேன்னா நானும் வந்துட்டேன். இந்த நானுங்கிறதுக்கு பொருள் என்ன? இப்போ ரொம்ப நேரம் கழித்து கிளம்பிய நானும் உம்மோட சேர்ந்து பிடிச்சிட்டேன். அதே போல் இப்போ பெரியாழ்வார் இந்த நானும்னு எதுக்கு ஐஸ்வர்யார்த்தியை சொல்லிக்கிறார்? நான் ஒன்றும் பெருமானை எதிர்பார்த்து வந்தவனே இல்லை, அவங்ககிட்ட சொத்து கேட்கறதுக்காக வந்தேன். சொத்து கேட்க வந்த நானும் அவனையே சொத்தாக புரிஞ்சுனுட்டேனே, வேற என்ன வேணும்? அதனால தான் நானும் உனக்கு பழவடியேன். பழமையான அடியவன், என் அடிமைத்தனை இன்னைக்கு நேற்றுக்கு புதுசல்ல, ரொம்ப நாளாக அடியவன். அப்போ இவர்கள் ரொம்ப நாளாக அடியவர்கள் இல்லை, நேற்று வரைக்கும் ஐஸ்வர்யார்த்தி. ஆனால் பெருமாள் எப்படி நினச்சிப்பறான், இவன் நேற்று வரைக்கும் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், இன்னைக்கு நான் தான் வேணும்னு வந்துட்டானால் பெரியாழ்வாருக்கு சமமாக இவனையும் எடுத்துன்னு விடுவானான். நாம் யாரோ பெரியாழ்வார் கூப்பிட்டாருங்கிறதுக்காக கோவிலுக்கு போயிருக்கோம்னு வச்சுங்களேன். பெரியாழ்வாரும் பாடிட்டு இருக்கார், நாம் அவர் பாட்டை கேட்டு நன்னா திருந்திட்டோம். திருந்து நானும் உனக்கு பழவடியேன், அவர் சொன்னதை திருப்பி சொல்கிறோம். திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். நமக்கு ஒன்றும் ரொம்ப பொருள் கூட தெரியாது, பெரியாழ்வார் சொன்னார், அதுக்காக நான் திருப்பி சொன்னேன். அப்போ பெருமாளை என்னென்னு புரிஞ்சுக்கணும்? பெரியாழ்வார் தான் நேத்திக்கு வந்தவன் தான் என்று நினைப்போனால் பெரியாழ்வாருக்கு சமமாக இந்த பக்தனை ஏற்றுக்கிறாராம். என்ன தெய்வம் அவர்! அப்படிப்பட்டவரன் தான் நாம் பற்றியிருக்கோம். இந்த செல்வத்தையா நாம் செல்வமாக நினச்சிக்க போகிறோம்? நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்னு. நானும் பலபரவி பகவானுடைய நாமங்களை சொல்ல வேண்டும் நல்வகையால். பெருமாளுடைய நாமத்தை பலகாலம் 1000 நாமம் சொல்கிறோம், சாஸ்திர நாமம் சொல்கிறோம், பொருளே தெரியாமல் சொல்லக்கூடாதுங்கிறார். என்ன நல்வகையால்னு சொன்னால் அல்வகை இல்லாமல்னு அர்த்தம். எது அல்வகை? பொருள் விளங்காமல் ஜபம் பண்ணே, ஹோமம் பண்ணே, தவம் பண்ணேன்னு சொல்லாதே. நல்வகையால் நமோ நாராயணாவென்னு. நமோ நாராயணான்னு சொன்னால் அது மந்திரா சர்வார்த்த சாதகா. என்ன நம்ம வேண்டி போனாலும் அது கண்டிப்பாக கொடுக்குமா. நமோ நாராயணாவென்னு நாமம். நாராயணான்னு ஒரு திருநாமம் மட்டும் இல்லை, அதை போல இருக்கிற 1000 நாமங்கள். நாமம் பல பரவி. நமக்கு உடனே கொஞ்சம் வெட்கமாக இருந்தது, எங்களுக்கு அந்த வரிசையாக தெரியாதே சுவாமி. விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா தெரியாது. இதோ கேசவா சொல்லுவோம், நாராயணா சொல்லுவோம், மாதவா சொல்லுவோம், கோவிந்தா சொல்லுவோம். இப்படிலாம் தப்பாக சொல்லலாமோனால் இந்த வரிசையில் சொல்லணும்னா இல்லை, பரவி உங்கள் விருப்பப்பட்டபடி கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது கொடுக்குற பயனை கொடுத்தே தீரும். விருப்பப்பட்டபடி சொன்னாலே கொடுத்துட்றதே, அப்போ முறையோடு சொல்ல வேண்டாமா? நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே, உன்னோட எப்படி தொடர்பு கொண்டாலும் எங்களை புனிதமாக்கிவிடுறவரே.
பவித்திரனே, அவனும் புனிதமானவர். அவரோடு தொடர்பு கொண்ட அனைவரையும் புனிதமாக்கி விடுகிறார். ஆக பல்வகையாலும் பவித்திரனே, உன்னை, அழகான உன்னை, குணசாலியான உன்னை, பெருமை மிகுந்த உன்னை, கொடையாளியான உன்னை, என்னை திருத்தின உன்னை, உன்னை பல்லாண்டு கூறுவன், அனைவரோடும் சேர்த்து பல்லாண்டு பாடுகிறேன் கூறுவன் என்பதோட 11வது பாசுரம் முற்று பெற்றது. இன்னும் ஒரு பாசுரம் பலஸ்ருதி ரொம்ப முக்கியம். புத்தகத்தை தயாராக திறந்து வச்சுன்னு காத்திருப்போம்.